கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்த 1 மாதத்திற்குள்ளாக மாநிலங்களவை சீட்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அதை காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா விட்டு கொடுக்கிறது. டெல்லி பயணத்தில் முதல்வர் திரு விஜய், திருமிகு சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி போன்ற காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து நட்பு பாராட்டியிருக்கிறார். காங்கிரசுடனான உறவு அதுல எந்த விரிசலும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாரா திரு விஜய்? கண்டிப்பாக கவனமாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அது பாரதிய ஜனதாவுக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை என்கிற அந்த தொனியும் தெரிகிறது. இன்றைக்கு அவர் வாசித்த உரையிலிருந்து கூட அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட அது தமிழ்நாடு மாநிலத்தின் பல்வேறு உணர்வுகள், அதைத்தான் அவரும் பிரதிபலித்துள்ளார். அது நீட்டு ஒழிப்பாக இருந்தாலும் சரிதான், இல்லை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் தமிழ்நாட்டின் உணர்வுகள். அதுபோக மாநிலங்களின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி என்பது நமது கொள்கை, மாநில சுயாட்சி சம்பந்தமான கொள்கை. அதையும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். கண்டிப்பாக அது பாரதிய ஜனதாவின் தேசிய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கும், மதவாதத்துக்கு எதிராகவும் அதிலே ஒரு குரல் இருந்தது. எனவே அது காங்கிரஸுடனான உறவு என்பதிலே அவர் மிகுந்த கவனமாக இருக்கிறார். அதனால்தான் அந்த உரை கூட அவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ளது. உரை தயாரித்த அதிகாரிகளாக இருந்தாலும் முதலமைச்சரின் அனுமதி இல்லாமல் அவர் அதை வாசிக்க மாட்டார். ஆக இப்போதைக்கு நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், தமிழ்நாட்டு கூட்டணிகளில் தாவேகா கூட்டணி காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ ஆகியவற்றை உள்ளடக்கியது. சிபிஎம் அநேகமாக இதே பேண்ட் வாகனில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி வரலாற்றில் 2 ஆண்டுகளில் கூட்டணி இல்லாமல் ஒரு வெற்றியை பெற்று, குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்து, அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை வலிமை பெற செய்து, அந்த கூட்டணியை இதுவரைக்கும் முதலமைச்சர் விஜய் காப்பாற்றி வருகிறார். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். திமுகவுக்கு இதுல பெரிய நஷ்டம் இல்லை. தாவேகா இப்போ அது கொஞ்சம் ஹெவியா மாறிட்டே வருது என்றாலும் அவரது அரசியல் கணக்கு தெளிவாக இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். மதச்சார்பற்ற அப்படின்ற அந்த கூட்டணியை தக்க வச்சிடணும் அப்படின்னு முனைப்பு காட்டுகிறாரா திரு விஜய்? பாஜகவுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தினாலும் மதச்சார்பற்றங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள கட்சிகளை தக்க வச்சிடணும் அப்படின்றதுல அவருக்கு முனைப்பு இருக்கா? மதசார்பற்ற சமூக நீதி மற்றும் மாநில உரிமைகளை பேணுகிற ஒரு கூட்டணி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில அவர்களுக்கு அகில இந்திய அளவில் ஒரு ஃபேஸ் தேவை. இப்போ உதாரணமாக தாவேகா இந்தியா கூட்டணியில் சேர்ந்தால், இந்தியா கூட்டணியின் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவியாவது விஜய்க்கு தரப்படும். ஒருங்கிணைப்பாளர் பதவியை காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்க விரும்பாவிட்டாலும் கண்டிப்பாக இணை அல்லது துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அது அவர்களுக்கு அது வசதியாக கூட இருக்கும். விஜய் என்பது அந்த பாப்புலர் ஃபேஸ். தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வச்சிருக்கிறதுனால அவர் பீகார்லயே இல்லைன்னா ஜார்க்கண்ட்லயே சீட்டு கேட்க போறது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவரோட அரசியல். அது பார்ட்டியோட பேர்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அப்படி என்றால், ஏன்னா நம்ம பிஆர்எஸ் உதாரணத்தை பார்த்திருக்கிறோம். டிஆர்எஸ்ஆ இருந்து பிஆர்எஸ்ஆ மாறும்போது பிஆர்எஸ் தெலுங்கானா ஓட்டு வங்கியை இழந்தது. எனவே விஜய் அந்த முடிவை எடுக்க மாட்டார். தமிழக வெற்றி கழகம் தான் தொடர்ந்து அப்படித்தான் இயங்க போகுது. அப்படி என்றால் காங்கிரஸுக்கு வசதி. காரணம், இங்க இருக்கிற ஒரு 5 தென்னிந்திய மாநிலங்களில் விஜய்க்கு சீட்டு தர வேண்டாம், ஆனா விஜய் தேர்தல் பணியாற்றுவார். அதே மாதிரி பிற மாநிலங்கள்லயும் அவருக்கான அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துல பதவிக்கு வந்திருக்காரு, இவர் எப்படி இருக்காரு பார்ப்போம், திரை நட்சத்திரம், இப்படி பல அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு இது லாபம். தமிழ்நாட்டில் பெரிய வளர்ச்சி இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் கட்சிக்கு லாபம். தேசிய அரசியல்ல காங்கிரஸ் செல்வாக்கு செலுத்தட்டும் அப்படின்னு நினைக்குதா தாவேகா? தங்களுக்கான பங்களிப்புங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை அவ்வளவு தூரம் பெறுவதற்கு முனைப்பு காட்ட வேண்டாம், மாநிலங்களவை சீட்டை விட்டு கொடுத்ததற்கு என்ன காரணம்? ஒரு நல்ல வாய்ப்பு, முக்கியமான ஒரு வாய்ப்பு, டெல்லி அரசியல்ல குரலை ஓங்கி ஒலிக்க முடியும் தமிழகத்தின் குரல். ஆனா அதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம்? காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்துருக்க வேண்டாம். அது நீங்க சொல்வது நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், பெரிய வாராது போல் வந்த வாய்ப்பு. அது 2.5 வருடம்னாலும் தமிழகத்தின் குரலை எதிரொலித்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தின் குரலாக தான் மட்டும் இருக்க வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். அதாவது இப்ப கிட்டத்தட்ட அவர் பேசின எல்லா பாயிண்ட்டும் தமிழ்நாட்டின் குரல் தானே, இன்னைக்கு பேசின எல்லா பாயிண்ட்டுமே. ஆனா விஜயே பேசும்போது அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது. அதே நேரத்துல ஒரு எம்பி, யாரோ ஒரு எம்பி XY யார் வேணாலும் இருக்கலாம், தாவேகாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் யாரோ ஒருவர் பேசும்போது இந்த முக்கியத்துவம் கிடைக்காதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஒரே ஒரு தவறு தான், பத்திரிகையாளர்களை சந்தித்து இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னா ஆல் இண்டியா மீடியா அதை கேரி பண்ணியிருக்கோம். அந்த இடத்த அவர் ஏன் இன்னமும் தயங்குகிறாருன்னா எனக்கு புரியல. மற்றபடி அரசியல் நகர்வுகள் சரிதான். அது விஜயாக எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அவரது ஆலோசகர்களாக எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி,
அரசியல் நகர்வு சரி. ஏனென்றால் அவர் நிறுத்துவதே வந்து திமுக வெர்சஸ் தாவேகாங்கிறது தான். ஆமா. அப்ப திமுகவுக்கு ஆல் இந்தியா கூட்டணி இல்லை என்றாகும் போது திமுக ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற மாநில கட்சிகளோட தான் இப்ப கூட்டணி வைக்க முடியும். அதாவது சமாஜ்வாதியோடயோ இல்ல வந்து தேஜஸ்வியோட தான் கூட்டணி வைக்க முடியும். காங்கிரஸ் கட்சி இல்லாத சிபிஐ சிபிஎம்மும் அநேகமா இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். விசிகாவை பொறுத்த வரைக்கும் அது மாநில கட்சி அந்தஸ்து தான், மாநில கட்சியா தான் இங்க செயல்படுது. ஆனால் சிபிஐ சிபிஎம்க்கு சிபிஎம் கண்டிப்பா தேசிய கட்சி, சிபிஐக்கு வந்து ஆல் இந்தியா லெவல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அது எல்லாமே காங்கிரஸோட போகுது. விஜய்க்கு அது லாபம் தான், ஏன்னா இங்க திமுக தனித்து விடப்படும்னு அவர் நினைப்பாரு. ஆனால் நஷ்டம் எது அப்படின்னா தாவேகா கூட்டணி ஹெவியா மாறும். இவ்வளவு பேரோட கூட்டணி நிர்பந்தங்கள், நாளைக்கு வந்து அவங்க சீட்டு கேட்கிற விதம், உள்ளாட்சி தேர்தல் வருது, இத்தனை மேயர் கொடுன்னு கேட்பாங்க, இத்தனை நகராட்சி தலைவர் பதவி கொடுன்னு கேட்பாங்க. அந்த சிக்கல்கள் தான் அடுத்தாப்புல தாவேகா கூட்டணி ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். திமுக அந்த இடத்துல ஃப்ரீ ஆயிரும். ஆனால் திமுக வர்சஸ் தாவேகா அந்த நிலைப்பாட்டுக்கு இது சரியா போகுது. சரியா இருக்கும். ஓகே.